பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பிரைஸ் காட். நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் இரண்டு விதங்களில் பின்மாறி போகிறவர்கள் ஆலயத்திற்குள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே பிரிந்து போனவர்கள். இரண்டாவதாக, தன் பின்மாறினான் என்று தெரிந்தும் பின்மாறினவர்கள் என்று நல்ல ஜெபிப்பாங்க, நல்ல ஆராதிப்பாங்க, ஆனால் தன் வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கிறதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சில மனிதர்களை நாம் வேத புஸ்தகத்தில் இருந்து கற்று வருகிறோம். பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதல்ல. வேதம் சொல்லுகிறது, கக்குனதை சாப்பிடுறது நாய் தான் என்ன செய்யும்? கக்குனதை சாப்பிடும். ஆகையினால விட்டு வந்ததை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விட்டதாகவே இருக்கட்டும், திருப்பி நாம் அதை எடுக்க வேண்டிய, அதை பின்பற்ற வேண்டிய நிலைமைக்குள் நாம் ஆளாக கூடாது. ஆமென். சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் நாம் ஓடும் பொழுது, பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், ஜீவ கிரீடத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். நாம எல்லாரும் இந்த ஓட்டம் ஓடி எதை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள்? சொல்லுங்க, எந்த கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள்? சத்தமா சொல்லுங்க, என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்கு தேவன் பரலோகத்துல ஜீவ கிரீடத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தை பவுல் எப்படி ஓடினார்? நல்ல போராடி ஓடினேன் என்று சொல்லுகிறார். அந்த ஓட்டத்தில் எனக்கு நல்ல போராட்டம் இருந்துச்சு, ஆனா ஓடினேன். அந்த போராட்டத்தை பார்க்காம ஓடினேன், போராட்டத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தேவன் எனக்கு தந்த விசுவாசத்தையும் நான் என்ன செஞ்சேன்? காத்துக்கொண்டேன். வேத புஸ்தகத்தினுடைய முதல் அடிஸ்தானம் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் காணப்படுகிறது. விசுவாசம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பொதுவான விசுவாசம் இருக்கிறது, அது பொதுவான எல்லாருக்குமான விசுவாசம். ஆனா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிற விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறது. விசுவாசித்து அவரை வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நீ ரட்சிக்கப்படுகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவன் நம்முடைய ஓட்டம், இந்த உலகத்தில் நாம் ஓடுகிற ஓட்டம் எதற்காக ஓடுகிறோம் என்றால், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் அநேகம் பேர் ஓடுறார்கள், நிறைய பேர் ஓடுறாங்க. அந்த ஓட்டத்துல பிரியமான தேவ பிள்ளைகளே, ஓடுறவங்க ஓடட்டும், ஆனா நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஜீவ கிரீடம், எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஜீவ கிரீடம். இதை ஒரு கதையாக உங்களிடத்தில் சொன்னேன். பவுலும் நாமும், உங்களை இந்த கதையில உங்களையும் ஒன்று சேர்த்து பாருங்க. நான் என்ன சேர்த்து பார்த்தேன்? பவுலும் நானும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல, தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்பார், என்ன பவுலே? அப்போ பவுல் சொல்லுவார், ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே, நல்ல போராட்டம் போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சேன், நான் விசுவாசத்தை என்ன செஞ்சேன்? காட்டுக்கு. அப்போ ஆண்டவர் கேட்பார், சரி ஓகே, உனக்கு என்ன வேணும்? அப்போ பவுல் கேட்பார், விசுவாசத்தை காத்துக்கொண்ட எனக்கு, நல்ல போராட்டம் போராடி ஜெயிச்ச எனக்கு ஜீவ கிரீடம் இருக்குன்னு சொன்னாங்களே. அப்போ உடனே ஆண்டவர் தூதர்களை பார்த்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவருக்கு அந்த ஜீவ கிரீடம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் ஜீவ கிரீடத்தை மாட்டும் பொழுது, ஒருவேளை நம்ம தான் நிக்கிறோம்னு வைங்களேன், நம்மளை பார்த்து என்ன நமக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்காக இந்த தேசத்தில் நல்ல போராட்டம் போராடினேன், நான் உமக்காக அவமானப்பட்டேன் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குமா? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னு தெரியுமா? நமக்கு இருக்கிறது, ஆண்டவரே, நான் ஜெபித்தேன், நான் கேட்டதெல்லாம் நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? தந்தீங்க. நான் கார் கேட்டேன், அப்ப ஆண்டவர் கேட்பார், கிடைச்சதா? கிடைச்சது. வீடு கேட்டேன், கிடைச்சதா? கிடைச்சது. நல்ல ஆரோக்கியம் கேட்டேன், உனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைச்சதா? கிடைச்சது. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கேட்டேன், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைச்சதா? கிடைச்சது. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கேட்டேன், வாழ்க்கை கிடைச்சதா? கிடைச்சது. எல்லாம் நீ உனக்காக தான் கேட்ட, எல்லாம் நீ உனக்காக கேட்ட. எனக்காக நீ என்ன செஞ்ச? எனக்காக நீ என்ன செஞ்ச? எல்லாம் நீ உனக்காக கேட்டுக்கிட்ட. சுகமா வாழ்றதுக்கு, நல்ல கௌரவமா வாழ்றதுக்கு, நல்ல அந்தஸ்தா இருப்பதற்கு, பேர் புகழ்ச்சியோடு இருப்பதற்கு நீ எல்லாம் என்கிட்ட கேட்ட.
ஆனா எனக்காக நீ என்ன செஞ்ச? என்னைக்காவது தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே நான் உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு காத்துக்கொள்ள உம்முடைய கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே நல்ல ஜெபிக்க கிருபை தாரும், நல்ல ஆராதிக்க கிருபை தாரும், உம்மை நேசிக்க கிருபை தாரும், உம்மை பின்பற்ற கிருபை தாரும். தாவீது ஜெபித்தது போல ஆண்டவரே என் வாயை கடிவாளம் போட்டு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என் கண்ணை ஆண்டவரே கலிக்கம் போட்டு என் கண்ணை காத்துக்கொள்ளுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? கேட்கும்போது ஆண்டவர் அப்படி கேட்டா நமக்கு சொல்றதுக்கு என்ன பதில் இருக்கும்? நான் ஆண்டவருக்காக சகித்தேன், ஆண்டவரே நான் உமக்காக நல்லா பாடுபட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவ பிள்ளையே, நமக்கு இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கும், தேவன் தரும் பொழுது ரொம்ப சூப்பர். நம்ம நினைப்போம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ரொம்ப நல்லா இருக்கு, நான் கேட்கறதோட நான் ஆண்டவர் தர்றாரு, நான் விரும்புற உடனே கர்த்தர் செய்யறாரு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம வெக்கப்படாம எல்லாருக்கும் முன்ன நல்ல டிப்டாப்பா நல்லா இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துல நாம் எப்படிப்பட்டவர்களாய் நிற்போம் என்பதை இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். ராமன் இந்த இடத்துல யாராவது நம்மள ஒரு வார்த்தை சொல்லி அசிங்கப்படுத்தினாலே நம்மளால தாங்க முடியல, நினைச்சது நடக்காம போனா கூட நம்மளால தாங்க முடியல. ஆனா அதே சமயத்துல இத்தனை கோடா கோடி தூதர்கள் சகல ஜனத்திற்கு முன்பதாக தேவன் நம்மை நிறுத்தி நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த இடத்தில் சகல ஜனத்திற்கு முன்பதாக நாம் தலகுனிந்தல்லவா நிற்க வேண்டும். அதான் இயேசு சொன்னார், நீ சேர்க்கிறது எல்லாம் அங்கே சேர்த்துக்கொள், அங்கே துருவரிப்பதில்லை. ராமன் சொல்லலாமே, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. இது யாரால முடியும்? பரலோகத்துல எல்லாவற்றையும் சேர்க்கிறது யாரால முடியும்? ஏசப்பாவை உண்மையா நேசிக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பேதுருவே என்ன நேசிக்கிறியா? அப்போ பேதுரு எடுத்த வாயோட ஆமா ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். அவர் ஆண்டவர் காகங்களை பாருங்கள், அதை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, பரமபிதா அதை போஷிக்கிறார். பேசுறார், அழகா பேசுறார். கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படியே பேசிட்டு திரும்பவும் திரும்பி நின்று பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே என்னை நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்காமலா? பாருங்க, உங்களுக்காக நான் என் வேலை வரைக்கும் விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக என் குடும்பத்தை விட்டு வந்துட்டேன், உங்களுக்காக நான் செஞ்ச தொழிலை விட்டு வந்துட்டேன், படகை விட்டுட்டேன், வலைய விட்டுட்டேன், எல்லாவற்றையும் விட்டுட்டேன், விட்டுதான ஆண்டவரே உன் பின்னாடி நடக்கிறேன். என்னை பார்த்து கேட்கலாமா இந்த கேள்வி, நீர் என்னை நேசிக்கிறியா என்று? ஹலோ, அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி ஆண்டவரே என்னை பார்த்து நீங்க கேட்க முடிஞ்சது? என்ன நேசிக்கிறியான்னு எப்படி கேட்டீங்க? நான் எல்லாத்தையும் விட்டுதானே ஆண்டவர் உங்க பின்னாடி வந்திருக்கிறேன். திரும்ப ஆண்டவர் பேசுறார், திரும்ப ஆண்டவர் பேசுறார். பேசி 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 ஒருவன் விதைக்க சென்றான், அந்த விதை கற்பாறையில் விழுந்தது, ஒரு சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தது, ஒரு சில விதைகள் முள்ளில் விழுந்தது, ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததுன்னு பேசிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிட்டு திரும்பவும் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சீமோனே என்னை நேசிக்கிறியா? அந்த இடத்துல உடைஞ்சிட்டார் அந்த மனுஷன், அந்த இடத்துல முழுமையா உடைஞ்சிட்டார். பேதுருவுக்கு தெரியுது, முற்றிலுமா உடைஞ்சிட்டு சொல்றார், ஆண்டவரே எல்லாம் நீர் அறிகிறீர். பிரைஸ் காட். ஆண்டவரே எல்லாம் நீர் அறிகிறீர். உடைச்சிட்டார் தன்னை, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறதும் நேசிக்காததும் உமக்கு என்ன செய்யும்? நான் உன்னை பின்பற்றலையா பின்பற்றலையான்னு கூட உமக்கு தெரியும்.
என் இருதயம் எப்படி இருக்குன்னு உமக்கு தெரியுதுல்ல. இப்ப உங்க பின்னாடி நான் நடந்து வந்தாலும் நான் என்ன யோசிக்கிறேங்கிறது கூட நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கல்ல. பேதுரு சொல்றார், எல்லாம் நீர் அறிவே. ஹல்லேலூயா. 2 முறை பேதுரு பொய் தான் சொன்னார். ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு பொய் தான் சொன்னார். ஆண்டவருக்கு தெரியும்ல. பேதுரு ஒட்டஞ்சு எல்லாம் தெரிஞ்சவராச்சே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம இன்னைக்கு ஆண்டவரை எதுக்கு நேசிக்கிறோம்? ஆண்டவர் தந்தா நேசிக்கிறோம், இல்லைன்னா இல்ல. நாம் ஆண்டவரை நேசிக்கிறதை எதற்காக நேசிக்கிறோம்? ஆண்டவர் ஆராதிச்சா எனக்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்கிற அந்த ஒரு விஷயத்தை அதை மேன்மைப்படுத்தி தான் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமே. எனக்கு ஏதாகிலும் ஆண்டவர் செய்வார், அதுக்காக தான் கர்த்தரை நேசிக்கிறோம். நான் ஆண்டவர் ஆராதிச்சா என் குடும்பத்துல கர்த்தர் நன்மை, அதற்காக தான் நாம் கர்த்தரை நேசிக்கிறோம். நான் ஜெபம் பண்ணா பாருங்க, நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு ஜெபம் பண்றோம்? நான் ஜெபம் பண்ணா, நான் அடுத்தவனுக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு வாசலை திறப்பார் என்றுதான் நான் ஜெபம் பண்றேன். அத கூட நான் ஆண்டவருக்காக செய்யல. ராமன் சொல்லலாமே. நான் சபையில வந்து நான் கர்த்தரை ஆராதிச்சேன்னா அவர் எனக்கு நன்மையை செய்வார். நான் உதவி செஞ்சா கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏதாயிலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு தான் நாம் அவரை ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் எல்லாமே கொடுக்கிறது எல்லாமே. நான் உங்களுக்கு ஒண்ணு தாழ்மையா சொல்றேன், இந்த சபை நின்று சொல்றேன், தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் மனப்பூர்வமா நான் அவருக்காக செய்கிறேன் என்கிற அந்த உள்ளான மனதோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீர்களானால், ராமன் சொல்லலாமே, அது போல ஒரு ஆராதனை எங்கேயும் பார்க்க முடியாது. எத்தனை பேர் சத்தமா ராமன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எதிர்பார்க்க நம்முடைய எதிர்பார்ப்பு, பேதுரு இப்போ பவுல் சொல்றார், என்னுடைய எதிர்பார்ப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையினாலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த நம்பிக்கையினாலே எதை பார்த்து? எப்படியாகிலும் ஆண்டவரே இந்த உலகத்தை இழந்தாகிலும், ஆண்டவரே இந்த உலகம் என்னை மேன்மைப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, எப்படியாகிலும் அந்த பரலோக ராஜ்யத்தில் நான் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. எப்படியாகிலும் அந்த பரலோக ராஜ்யத்தில் நான் வரணும் ஆண்டவரே, எப்படியாகிலும் நான் வரணும், எப்படியாகிலும் வரணும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லாரும் சேர்ந்து, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை. எங்க எங்க என்ன? பரலோகத்தில் என்ன இல்லை?
வருத்தம் பசிதாகம் மான துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. உண்மைதானே? விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. இந்த பாட்டை பாடும் பொழுது அப்படியே அந்த பரலோகத்தை நினைச்சு எல்லாரும் பாடலாமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லாரும் சேர்ந்து பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். பளிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவா. பளிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவா. பரலோகத்துல தூதர்கள் பாடிட நான் தூயோனை தரிசிப்பே. தூதர்கள் அத நினைச்சு பாருங்க. அப்படியே தூதர்கள் சுற்றி நிக்கிறாங்க, ஆண்டவர் அப்படியே நிக்கிறார். நான் அப்படியே ஆண்டவரை தரிசிக்கிறதோ. தூதர்கள் பாடிட பாடிப்பே. பளிங்கு நதியோரம் பளிங்கு நதி அங்க பரலோகத்துல அப்படியே கனவு பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஓ பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவா. தூதர்கள் பாடிட தூயோனை தரிசிப்பே தூயோனை தரிசிப்பே. அந்த வாஞ்சை இருக்கா உங்களுக்கு? தூதர்கள் பாடிட தூயோனை தரிசிப்பே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே. சகோதரா, அந்த பரலோகத்தை அப்படியே நினைச்சு பாருங்க, எப்படி அழகா இருக்கு தெரியுமா? பரம சுகம் காண்பே. பரம் தேசம் அதில் சேர்வே. பரலோகத்துல நல்ல சுகம், தேசம் அதில் சேர்வே. அங்கே ராப்பகல் இல்லை. ரட்சகர் வெளிச்சமே, ரட்சகர் வெளிச்சமே. ராப்பகல் இல்லை. ரட்சகர் வெளிச்சமே. அப்படியே கரங்களை உயர்த்த. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா.
எவ்வளவு மகிமையான இடம், எவ்வளவு மகிமையான இடம். இந்த இடத்துல இந்த லைட்டை போட்டு அந்த லைட்டில் வெளிச்சத்தை கண்டு, இந்த சூரிய ஒளியினுடைய வெளிச்சத்தை கண்டு நடக்கிற நமக்கு ராப்பகல் இல்லையே, இரட்சகர் வெளிச்சமே. பரலோகத்துல எப்படி இருக்கும்? ராமன் சொல்லுங்க. லாசர் ஒண்ணு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? லாசரை யோசிச்சு பாருங்க. இங்க அவனுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, அவனால சாப்பிட முடியல, ரொம்ப வியாதி உள்ளவனா இருக்கான். அவனை தேற்றுவதற்கோ நடத்துவதற்கோ இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஆனா அவனும் ஆண்டவரா இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதே வீட்டுல ஒருத்தன் இருக்கிற ஐஸ்வர்யவான், வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவன் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஐஸ்வர்யவான் வீட்டுல மேசையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த லாசர் இந்த வீட்டுல இருந்து பார்த்துட்டே இருப்பா. ஏதாயிலும் தரமாட்டாரா? பசி எல்லாரும் போன பிற்பாடு அந்த கீழே விழுந்து கிடக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிடுறதுக்கு அந்த லாசர் கர்த்தரோடு சேர்க்கப்பட்டா. அதே ராத்திரியிலே மரணம் வருகிறது. மரணம் வருகிறது. ஐஸ்வர்யவானையும் கவி கொண்டது, லாசருவையும் கவி கொண்டது. ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? லாசர் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆத்மாவை எடுத்து செல்ல 2 தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். ஐஸ்வர்யவான் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆத்மாவை கொண்டு செல்ல பாதாளத்தின் அதிபதிகள் வந்தார்கள். ஒரு ஆமென். வறுமையிலும் இல்லாய்மையிலையும் எனக்கு சாப்பிட இல்லைங்கிற கவலை லாசருக்கு இல்லாம இருந்தது. ஏதும் இல்லை, எனக்கு வசதிகள் இல்லை, கவலை இல்லை. லாசருவின் நம்பிக்கை, லாசருவின் எதிர்பார்ப்பு ஒன்னே ஒண்ணுதான். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எனக்கு பிடித்த வரி இந்த பாட்டுல, ரொம்ப பிடிச்சது, அடிக்கல, டெய்லி இந்த வரியை நான் பாடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. இது எப்படி ஃபீல் ஆகணும் தெரியுமா? இது எப்படி ஃபீல் ஆகணும் தெரியுமா? ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பிள்ளைய கொண்டு விட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்டல்ல நம்ம ஒரு பிள்ளைய கொண்டு விடுறோம். அந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டு அந்த பிள்ளைய பார்த்து சொல்றோம், அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்ன, ஹலோ உன்னை கூட்டிட்டு போறேன் என்ன. அப்ப அது ஹாஸ்டல்ல நிக்குது, அந்த பிள்ளை ஹாஸ்டல்ல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் போறேன், போய் பிள்ளைய பார்த்துட்டு சரி இன்னும் 2 மாசம் கூட என்ன செஞ்சுக்கோ நின்னுக்கோன்னு சொல்லிட்டு நான் வரும்போ அந்த பிள்ளைக்கு உண்டாகிற அந்த ஏக்கம், அந்த வருத்தம் என்ன இருக்குன்னு தெரியுமா? எங்க அப்பா வீட்டுக்கு என்னால என்ன செய்ய முடியல, போக முடியல. எங்க அப்பா வீட்டுக்கு எனக்கு போகணும், எங்க அப்பாவை எனக்கு பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும், என் வீட்டுல இருக்கிறவங்களை எனக்கு பார்க்கணும். அவனுடைய ஏக்கம், எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த இடத்திலிருந்து எப்படியாகிலும் என் அப்பா வீட்டுக்கு நான் போகணும். இந்த இடத்திலிருந்து எப்படியாகிலும் என் அப்பனை முகம்
முகமுகமா தரிசிக்க. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு, இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அப்பன் எனக்கு பார்க்கணும் ஆண்டவரே? ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது யாராவது கவனிக்கிறீங்களா? பாஸ்டர், எப்படியாயிலும் அப்பன் எனக்கு பார்த்தா போதும், எப்படியாயிலும் நான் அவர்கிட்ட போனா போதும். நான் அவர்கிட்ட போறதுக்கு கொடிய வியாதி வந்தாலும் பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிறேன், ஆனா அவரை எனக்கு பார்த்தா போதும். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? என் அப்பா கிட்ட போறதுக்கு எவ்வளவு கொடிய வியாதி வந்தாலும் பரவாயில்ல, என் அப்பனை நான் பார்க்கிறேன். அதான் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அது போதும். எத்தனை பேர் இந்த இடத்துல அந்த எதிர்பார்ப்போடு இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள்கிரீடம் ஏசப்பாக்கு தலையில் அடிக்கப்பட்ட முள்கிரீடம் இருக்குல்ல, அதை நான் பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை அப்பாவனுடைய அப்பாக்கு அந்த முதுகை நான் பார்ப்பேன். ஒரு காயங்களா அன்பின் முத்தம், அன்பா முத்தம் கொடுப்பேன், அன்பா கட்டி அழைச்சு நான் அவரை முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த கதையை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஆராதனையில இப்போ இந்த சூழ்நிலையில நான் சொன்னதுதான் ஒரு வாட்டி கூட நான் சொல்றேனே. ஒரு 12 வயதான தம்பியினுடைய கதை உங்ககிட்ட நான் சொல்லி இருக்கேன். அவன் தாய் தகப்பனிடத்தில் இருந்து ரொம்ப அடி வாங்கினவன். எதுக்கு தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. அவனை கெட்டி கை கால் கெட்டி ரூமுக்குள்ள போட்டாங்க. நீ போவியா அந்த சர்ச்சுக்கு? நீ போவியா அந்த சர்ச்சுக்கு? நீ போவியா அந்த சர்ச்சுக்கு? நீ போவியா? அவன் எப்படி போனா? அவனுடைய ஃப்ரெண்டு சண்டே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனான். அவ்வளவுதான். அந்த டீச்சர் வந்து அந்த சண்டே ஸ்கூல்ல ஏசப்பாவின் அன்ப அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது. நான் சொல்றேன், எந்த குடிகாரனும்
எந்த கொலைக்காரனும் எந்த துர்க்குணம் உள்ளவனும் நேசிக்க முடியாத இருதயம் உள்ளவனும் ஏசப்பாவின் அன்பை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனுடைய இருதயம் குழந்தைகளின் இருதயம் போல ஆகும். இந்த குழந்தை அந்த சண்டே ஸ்கூல்ல ஏசப்பாவின் அன்பு அறிஞ்சிட்டு அந்த பிள்ளையால வீட்டுல இருக்க முடியல. எதிர்பார்த்துட்டே இருப்பான், எப்போ சண்டே வரும், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும். ஓடுவான், சண்டே ஸ்கூலுக்கு போய் உட்காருவான். ஒரு நாள் பிடிச்சிட்டாங்க, அடி, செம்ம அடி, அடிச்சு ஐயோ. ஆனாலும் அந்த அடி பட்டும் அவன் விடவே இல்லை. ஏசப்பா எனக்கு வேணும், ஆமென் சொல்லலாம். ஏசப்பா எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும். ஓடுறான். 12 வயசு, ஒரு பெரிய வியாதி. அவன் அப்படியே அந்த ஒரு வியாதி பிடிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா, எந்த தாய் தகப்பன் அவனை அடிச்சாங்களோ அதே தாய் தகப்பன் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையோடு சர்ச்சுக்கு போனாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். யார பார்த்தாலும் சொல்லுவான், ஏசப்பா ரொம்ப நல்லவன். யார பார்த்தாலும் சொல்லுவான், ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். யார பார்த்தாலும் ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். அப்படியே அவன் சொல்லி 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 10 ஆத்துமாக்களை சம்பாதிச்சான். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட்டாங்க, ஐசியூல வச்சிருக்கு. டாக்டர் எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு டாக்டர் போயிட்டார். அந்த ஐசியூல கிடக்கிற அந்த தம்பி அந்த சிஸ்டரை கூப்பிட்டான். அந்த சிஸ்டர் வந்துச்சு. என்ன? அந்த ஐசியூல படுத்துட்டே அவன் சொல்றான், அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறார். இது உண்மையா நடந்த சம்பவம். அவன் சொல்லும் போது கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அவன் சொல்றான், இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை அந்த நர்சனுடைய இருதயத்தை ஈட்டி எடுத்து குத்தி கிழிக்கும் போல. அந்த இடத்துல ஐயோ, 6 மாசத்துக்கு முன்ன நீ சொல்லி இருக்க கூடாதா? அழுது. என்ன நேசிக்க யாரும் இல்ல, யாரும் என்ன நேசிக்கிறது இல்ல, என்ன யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. என் வாழ்க்கையை முடிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் என்ன நேசிக்க யாருமே. ஆனா நீ என்ன பார்த்து இயேசு என்ன நேசிக்கிறாருன்னு சொல்ல பாத்தியா? என்னால ஏதோ அப்படின்னு சொல்லி தேம்பி 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 அழுது, பயங்கரமா அழுது. அந்த அந்த தம்பி அப்படியே அந்த அக்காவை கூப்பிட்டு, வாங்கக்கா, சிஸ்டர் பார்த்து சொல்லிச்சான், டாடா, நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன், உங்களை நான் அங்க பார்க்கணும். கண்ணீர் அழுகையோட ரொம்ப வேதனையோட நான் போறேன், உங்களை நான் அங்க பார்க்கணும். உடனே அது சொன்ன உடனே அவனுக்கு மூச்சு வாங்குது. உடனே டாக்டருக்கு கால் பண்ணி, சீக்கிரமா வாங்க, அந்த தம்பிக்கு ஏதோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு வேகமா வர்றாரு. அவர் வர்றதுக்குள்ள அவன் இறந்துட்டான். அதன் பக்கத்துல நர்ஸ் அழுதுட்டே இருக்கு. ஏன் நீ அழுற? அவனுக்கு அப்பா அம்மாவை பாரு, அழாம நிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அழாம நிக்கிறாங்க, நீ அழுற. சிஸ்டர் சொல்லிச்சான், இந்த தம்பி சாகுற நேரத்துக்கு என்னை பார்த்து சொல்லுச்சு, இயேசு உன்னை நேசிக்கிறாரு, அவர் தான் மெய்யான தெய்வம், அவர் இல்லாம வேற யாரும் இல்லை. எனக்கு மரணத்தை பத்தி கவலை இல்லை, நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன்,
உங்களை நாங்க பார்க்கணும்னு சொன்னா என்னால தாங்க முடியல. நான் அந்த இயேசுவை ஆராதிக்க விரும்புறேன்னு சொல்லி முழங்கால் படியிட்ட உடனே அந்த மருத்துவரும் முழங்கால் படியிட்டு, இயேசுவே நீர்தான் மெய்யான தெய்வம். தெரியுமா, அந்த தம்பியின் வயசு 12. அவன் சாகிறதுக்குள்ள 12 ஆத்மாவை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தினான். நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? நீ என்ன சாதிச்ச? நீ என்ன சாதிச்ச? ஜபத்துக்கு வர்றதுக்கு கூட நம்ம அவ்வளவு தயங்குறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்தா ஆண்டவரை நம்ம விட்டுடுறோம், அதுக்கு ஓடுறோம். ஆண்டவரை நம்ம டைமுக்கு கூட ஆராதிக்க வரல. பாத்தியா, உங்களுடைய அன்பு எங்க இருக்கு? அந்த நேரத்துக்கு கூட நம்மளால வர முடியல. பாத்தியா, உன்னுடைய அன்பு எங்க இருக்கு? நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச ஆண்டவருக்கா? இன்னையிலிருந்து நீ ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. ஆண்டவரே, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள என்னால முடிஞ்ச ஒரு ஆத்துமாவது இந்த சபையில நான் கொண்டு நிறுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீர் மட்டும் எனக்கு போதும். எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நினைக்கலாமா? வேற எதுவும் எனக்கு வேண்டாம், நீங்க மட்டும் எனக்கு போதும். வாலிப தங்கச்சி, இயேசுவின் அன்பை சொல்லட்டுமா? வாலிப தங்கச்சி, இயேசுவின் அன்பை உனக்கு நான் சொல்லட்டுமா? எல்லாம் கண்ணை மூடு. அருமையான தாயே கண்ணை மூடு, தகப்பனே கண்ணை மூடு. நீ கண்ணை மூடிட்டு அப்படி ஆண்டவரே பார், நான் சொல்லுகிறத மட்டும் லிசன் பண்ண. நான் சொல்றத மட்டும் நீ கவனிச்சுக்கோ. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு இணையில்லாத அன்பு. நீங்க எல்லாரும் கண்ணை மூடி நான் சொல்றத லிசன் பண்ண, கவனிக்கணும். எல்லாரும் கவனிக்கணும். ரெண்டாயிரத்தி 25 ஆண்டுகளுக்கு முன்னே இயேசு இந்த பூமியில் வந்தார். 33 வருடம் மனிதனாக வாழ்ந்தார். கூட இருந்த ஒரு துரோகி இயேசுவை காட்டி கொடுத்தார். அந்த ராத்திரியில நேசப்பாவை கொண்டு தலைகீழா நிக்க வச்சு அடிச்சாங்க. இந்த அன்பு உங்க அப்பா கிட்ட இருக்கா? ராம் முழுவதும் தலைகீழா போட்டு அடிச்சாங்க. இது யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. அடி, செம அடி. காலையிலே அவரை கீழே இறக்கினார். கொண்டு போறாங்க, நடக்க வைக்கிறாங்க. அதுக்கு இடையில காரி துப்புறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்காக சகிச்சார் தெரியுமா? எனக்காக, உனக்காக தானே இயேசு சகித்தார். எனக்காக, உனக்காக தானே இயேசு சகித்தார். அவரை யாராலும் அடிக்க முடியுமா? அவரை யாராலும் அடிக்க முடியுமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சர்வத்தையும் படைத்தவர் எனக்காக அடிக்கப்படுகிறார். தாயே, தங்கச்சி, தம்பி, அண்ணா, அப்பா,
அடிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவமானப்படுத்துறாங்க. அந்த அவமானத்தை அவர் சகித்தார். வஸ்திரத்தை உரிந்து கொண்டாங்க, அதை அவர் சகித்தார். 39 வாரினால சரீரத்தை அடிச்சு பிச்சு போட்டாங்க. அவருடைய சரீரம் பிஞ்சு வலிஞ்சு, ஒரு அப்பத்தை எடுத்து நாம் எப்படி பிப்பமோ அப்படி என் அப்பா அவனுடைய சரீரம் பிக்கப்பட்டது. இது எதற்கு தெரியுமா? உனக்காக. உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகணும் என்கிறதற்காக. பாவத்தின் தண்டனை நீதான பெற்றுக்கொள்ளணும். பாவத்தின் தண்டனையை நீதான பெற்றுக்கொள்ளணும். நீ அந்த பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக என் இயேசு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் தண்டனையை பாத்தியா? இந்த தண்டனை நீ பெற்றிருக்கணும். உன் சரீரம் அடிச்சு பிச்சிருக்கணும். உன்னை தலைகீழா போட்டு அடிச்சிருக்கணும். என்ன தலைகீழா போட்டு அடிச்சிருக்கணும். என்ன கை காலை கெட்டி வச்சு என் சரீரத்தை அடிச்சு பிச்சிருக்கணும். பாவத்தின் தண்டனை பாத்தியா? பாவத்தின் தண்டனை பாத்தியா? கொடூரர்கள் நம்ம ஏசப்பாவை பிடிச்சு தலையில முழுக்கிரடத்தை வச்சு அடிச்சாங்க பாருங்க. அந்த அடி அப்படியே அந்த முள் அவருடைய கண்ணுக்குள் இறங்கி அவருக்கு தூர பார்வை நின்னு போச்சு. முழுக்கிரடத்தை வச்சு தலையில அடிக்கும் போது அந்த வலி எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார். பாவத்தின் தண்டனை பாத்தியா? நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என் தலையில அல்லவா முழுக்கிடம் வச்சு அடிச்சிருக்கணும். என் தலையில எல்லாம் முழுக்கிடம் வச்சு அடிச்சிருக்கணும். அருமையான தங்கச்சி, யாரும் கண்ணை திறக்க கூடாது. நான் பேசுறத மட்டும் கேட்டு உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரட்டும். உன் தலையில என் தலையில தானே இந்த முழுக்கிரடத்தை வச்சு அடிச்சிருக்கணும். அவர் ஏற்றுக்கொண்டார். வேண்டாம், என் பிள்ளை அடிக்காதீங்க, நான் வாங்கிக்கிறேன். என் பிள்ளைகளை அடிக்காதீங்க, நான் வாங்கிக்கிறேன். முழுக்கிரிடம் வச்சு பாரமான சிலுவையை தூக்கி தோளில் மேல் வச்சு கொடுத்துட்டு நடேன்னு சொல்றாரு. அவரால் நடக்க முடியல. காலையில முழுவதும் ராத்திரி முழுவதும் அடிக்கப்பட்டார். சரீரத்தை பிச்சு வலிச்சு கிழிக்கப்பட்டது, நடக்க முடியல. பாதங்கள் கிழிக்கப்பட்டது, நடக்க முடியல. பரவால சிலுவைய என் பிள்ளை தூக்கணும். வேண்டாம், நான் தூக்குறேன். என் மகளுக்காக நான் தூக்குறேன். என் மகனுக்காக நான் தூக்குறேன். நான் தூக்குறேன். என் பிள்ளை தூக்க கூடாது. என் பிள்ளை தண்டனை அனுபவிக்க கூடாது. நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி நான் தூக்க வேண்டிய சிலுவைய அவர் தூக்குறார். தூக்குனது மட்டுமா? மலையில கொண்டு வச்சு ஒரு கையால் ஆடி அடிக்கப்பட்டது. அடுத்த அந்த ஹோலில் வருவதற்கு கைய பிடிச்சு இழுத்து சவுட்டி கைய பிடிச்சு இழுத்து இந்த ஹோலுக்குள்ள வைக்கிறாங்க. எப்படி சரீரம் வலிக்கப்பட்டிருக்கும். ஓ, தாங்க முடியுதா? எனக்கு வர வேண்டிய தண்டனை காலை பிடிச்சு இழுத்து அப்படியே ஹாலுக்குள்ள வச்சு அடிச்சாங்க. நான் வர வேண்டிய தண்டனை ஏசப்பா எனக்காகப்பட்ட அருமையான மக்களே, எத்தனை பேருடைய கண்களில கண்ணீர் வருது. இந்த அன்பை நம் மறுதலிச்சுட்டு ஆண்டவர். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு மக்களே. ஏசப்பா, ஐ லவ் யூ. உங்களை விட்டு நான் போக மாட்டேன். எதிர்காலம் அறிந்தவர் நீர்.
என்னுடைய வாழ்க்கை அறிந்தவர் நீர். நான் பாவம் செஞ்சுட்டேன். பின்னாடி நிக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் கண்களை மூடி, எனக்கு பரலோகத்துக்கு வரணும், இயேசு அல்லாம வேற வழி இல்லை, நான் விடுறேன். எனக்காக நீ இவ்வளவு அடிக்கப்பட்டு, எனக்காக இவ்வளவு 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 கஷ்டப்பட்டு நீங்க இருக்கும் பொழுது, உங்களுக்காக என் குடும்பத்தை விடுறது, உங்களுக்காக ஊரை விடுறது, உங்களுக்காக ஆண்டவரே அந்தஸ்தை எதை வேணாலும் விடுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்க்க மாட்டேன், ஆண்டவர் பார்க்கட்டும். இவ்வளவு அடிக்கப்பட்டு என்ன நேசிச்ச என் தெய்வத்திற்காக நீயா ஊரை பிடிச்சிட்டு இருக்க, ஊர் உலகத்தை பிடிச்சிட்டு இருக்க? என் செத்த பிறகு ஆத்துமாவ பரலோகத்துக்கு போகும், சரீரம் தானே. சர்ச்சில் கல்லறை தோட்டம் இல்ல, செத்த பிறகு நீ ஏன் பாக்குற? நீ தேவனுடைய பிள்ளையானால் உனக்காக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பா. நீ ஏன் ஊர் உலகத்தை பாக்குற? எதுக்கு குடும்பத்தை பாக்குற? ஆண்டவருக்காக நீ குடும்பத்தை பார்த்து என்ன சாதிக்க போற? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, போர்க்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாய், என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? நான் உம்மையே நேசிக்கிறேன், உம்மையே நான் நேசிப்பேன். முடிக்க போற ஆராதனையே, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானம் எடுக்கிறவங்க தீர்மானம் எடுத்துக்கோங்க. இந்த வாரத்துல நான் இயேசுவுக்காக ஞானஸ்நானம் எடுக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன் பாஸ்டர். எவ்வளவு வேணாலும் வரட்டு, என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டு, நான் ஞானஸ்நானம் எடுக்க என்ன ஒப்பு தரேன், தீர்மானம் எடுக்கிறேன். என்ன துன்பமே வந்தாலோ நான் பின்தேறும்பேனே, நான் பின்தேறும்பேனே.
இடத்துல யாராகிலும் ஞான ஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் இருக்குமானால் ஞான ஸ்நானம் எடுக்க ஆண்டவரே, இவ்வளவு அன்பு அவர் என்னிடத்துல காட்டும் பொழுது என் ஆண்டவருக்காக நான் இதை செய்ய மாட்டேனா? என் ஆண்டவருக்காக இதை நான் செய்ய மாட்டேனா? ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இனி ஒரு தருணம் உனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒப்புக்கொடு. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ எதை வேணாலும் இழந்துக்கோ, தயவு செஞ்சு பரலோக ராஜ்யத்தை இழந்துடாத. நீ எதை வேணாலும் இழந்துக்கோ, பரலோக ராஜ்யத்தை இழந்துடாத. அந்த பரலோக ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு நீ செய்கிற வேலை, இதை நான் ஆவிக்குரிய நிலையில சொல்றேன். அந்த பரலோக ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு நீ செய்கிற வேலை, அந்த பரலோக ராஜ்யத்தை பிடிக்க முடியாதுன்னா அந்த வேலையை கூட விட்டுக்கோ. ஆண்டவர் வேலை வேற உனக்கு தருவா. பரலோகத்தை பிடிக்கிறதுக்கு நீ செய்கிற தொழில் அது நல்லா இல்லைனா விட்டுக்கோ. ஆண்டவரை நம்பி விட்டுக்கோ. காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் உன்னையும் போஷிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கிருபையாய் நடத்தினபடியால், இம்மட்டும் நடத்தினபடியால் 2 கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தலாமே. பிதாவாய் இருக்கிற தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு. விசுவாசத்தை காத்துக்கோ, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. எல்லாரும் கண்களை மூடுவோமாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பு மாறாத அன்பு, அளவில்லாத அன்பு, ஒப்பில்லாத அன்பு, இணை இல்லாத ஆண்டவரே, அவ்வளவு கவளவா எங்களை நேசிக்கிற ஆண்டவர். அதற்கு இணையாக ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை, அதற்கு ஒப்பிணையாக இன்னொரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அவ்வளவாய் அன்பு வைத்து எங்களை நேசிக்கக்கூடியவர். என் சபை மக்களும் கருத்தில் ஒப்புத்தாரு. அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகோதரர்கள் சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தூர தேசத்தில் வேலை செய்கிற ஆண்டவரே, பிரைஸ் காட், பிள்ளைகளை, தம்பிமார்கள், சகோதரர்கள், ஆண்டவரே, சகோதரிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். தொழில் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதி. சகலவித நன்மையினால நிரப்புங்கப்பா. எல்லாம் உங்க கருத்தில் ஒப்பு தருகிறேன். ஜீவனுள்ள தெய்வம் எங்கள் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். அநேக ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க கடந்து வரட்டும். சகலதும் என் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு தருகிறேன். பலனை தந்து கர்த்தர் வழி நடத்தும். ஆண்டவரை ஆராதனை நடத்த, துதிக்கவும் ஜெபிக்கவும் எல்லாத்திற்கும் பலனை தந்தீர். நன்றி செலுத்துகிறேன். சகலதும் உம்முடைய கருத்தில் ஒப்பு தருகிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் என்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.